ஹாய் கைஸ் உங்கள் சண்டே எப்படி போச்சு? என்னோட சண்டே சிறப்பாக போச்சுங்க. நான் என்னோட அம்மா ஊருக்கு தாங்க போயிருந்தேன். எங்கள் அம்மா ஊருன்னு சொன்னதும் எங்கள் பெரிய மாமா வீடு, சின்ன மாமா வீடு, சித்தி வீடு, எங்கள் மாமா பசங்க வீடுன்னு நிறைய வீடு இப்போலாம் வந்துருச்சுங்க. எல்லார் வீட்லையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியாதுலங்க. அதனால தான் எல்லாரும் ஒரே டைமில் சேர்ந்து பொங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுங்க. அந்த தாங்க நீ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஏன் சின்ன வயசில் இந்த ஊருக்கு வந்தாலே எங்கள் தாத்தா பாட்டி வீடு மட்டும் தாங்க உண்டு. அப்போ எங்கள் மாமாங்க சித்திங்க எல்லாருமே ஒரே வீட்டில் தாங்க இருப்போம். எல்லாருமே சேர்ந்து சமைச்சு சேர்ந்தே சாப்பிடுவோங்க. அது வேற லெவல் சுகமாக இருந்துச்சுங்க. இந்த ஊருக்கு வந்தாலே எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சேர்ந்து இருப்போமேன்ட்டு. ஆனா, இப்போ அப்படி இல்லைங்க. எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டாங்க. அவங்கவங்களுக்கு குழந்தைங்க, பசங்கன்னு சொல்லிட்டு வேற வேற வீடுன்னு போயிட்டாங்க. இந்த ஊர் எங்க இருக்குன்னா, குடங்குளம் பக்கத்துல பரமேஸ்வரபுரம்ன்ட்டு ஒரு வில்லேஜ் தாங்க. இதாங்க எங்க பாட்டி ஊரு. நாங்க இயர்லி ஒன்ஸ் எப்பவுமே வந்துருவோங்க கோயில் ஃபெஸ்டிவலுக்கு. ஆனா, இந்த ஒரு 2, 3 இயர்ஸா தாங்க சரியா வர முடியல. இப்போ என் மாமா பசங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அதை பார்க்க தாங்க வந்தேன். ஆனாலும் இந்த டைம்ல என் ஹஸ்பண்டை மட்டும் மிஸ் பண்றேங்க. ஏன்னா, அவங்களால வர முடியல. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க. சிக்கன் தானே போட்டிருக்காங்க. கொஞ்சம் ரூம் வரைக்கும் போயிட்டு வரதுக்குள்ள தம்மே போட்டுட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் மேரினேட் பண்ணிட்டு இருந்ததை சிக்கன் 65 பொரிச்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி என் தம்பி தாங்க செஞ்சாங்க. என் தம்பி தான் மெயின் ஷெஃபாக இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்களாம் சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் தாங்க பண்ணியிருந்தோம். என் தம்பி இவ்வளோ சீக்கிரமாக எப்படி சமைச்சாங்கன்னா, அவங்க ஊரில் அடிக்கடி இந்த பசங்க கூடலாம் சேர்ந்து இதே மாதிரி கூட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்களாம். அதனால அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவங்க சமையல் பாய்லாம் கிடையாதுங்க. அவங்க வீட்டில் கிச்சன் பக்கமே வரமாட்டாங்க. ஆனால் எப்படி இவ்வளோ சூப்பராக சமைச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்க பசங்களாம் சேர்ந்து ஒன்றா சமைச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் உண்மையாகவே அவங்க கிளறி விடும்போதே அது சாப்பிடணும் போல தாங்க இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒட்டாமல் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி பிரியாணிலாம் கடையில் தான் சமைச்சு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அண்டால. பட் எங்கள் அப்பா ஃபேமிலிலையும் இந்த மாதிரிலாம் சமைப்பாங்க. நான் ரொம்ப பக்கத்துலலாம் போய் பார்த்தது கிடையாது. பட் நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் என் தம்பியை நினச்சி. அவன் தனியால் இந்த மாதிரி ஒரு பிரியாணியை ஒரு அண்டா நிறைய இத்தனை பேருக்கு சமைச்சிட்டானேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் குட்டீஸ் எங்கள் வீட்டிலலாம் தனியாகவே இருப்பாங்க. இங்கே இந்த மாதிரி கூட்டத்தோடு இருந்தோடனே அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் போகிறதே தெரியல. அவங்களும் ஃபைனலாக பிரியாணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியாணி ஃபைனலாக வாழை இலையில் சர்வ் பண்ணாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடும்போது உப்பு, காரம் ஏதாவது மிஸ் ஆனா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருமே சேர்ந்து சமைச்சு, சேர்ந்து கூட்டமாக உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே நம்ம எல்லாமே ஃபுல்ஃபில்லாக சாப்பிடுவோம்ல. நிறைய கதை, நிறைய அரட்டை, கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் முணுமுணுப்புன்ட்டு அந்த காலத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சமைச்சு சாப்பிடுவோம்ல. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம வருஷத்தில் ஒரு நாளாவது இப்படி ஃபேமிலியோட நம்ம கைப்பட சமைச்சு நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து உட்காந்து வாழை இலை போட்டு சாப்பிட்ற ஃபீல் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த ஃபீல் கொடுத்தாதாங்க அவங்களும் ஃபேமிலி பாண்டிங்னா என்னன்னு தெரியும். ஃபைனலி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் செஃப் தனியாக உட்காந்து சாப்பிட்டாருங்க. இப்படி தாங்க என் சண்டே இன்னைக்கு ஹாப்பியாக போச்சு. அனதர் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய்.